வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இந்த 2024 வருடத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை பார்ப்போங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலேயே இருப்பார். 7ஆம் அதிபதி 7வது இடத்தையே பார்ப்பார். அந்த மாதிரி செய்கிறதுனால திருமணம் ஆகாத திருமண பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமண முயற்சி எடுத்தால் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு திருமணம் நடக்கலாம், சிலருக்கு உறுதிப்படுத்தப்படலாம் அல்லது நிச்சயப்படுத்தப்படலாம். ஆக அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சிலருக்கு இருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யமும் ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். சூரியன் ராசி மேலே இருக்கிறனால சிலருக்கு அந்த காய்ச்சல், இருமல், சளி அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். தனாதிபதியை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு 2ல் தான் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரணும்னு இருக்குது. அப்போ வருமானம் வரும். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும், தொழிலும் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. அதனால் இருக்கும். அதனால் காசு பணம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடன் காட்சியெல்லாம் அடையணுன்னு இருக்கும், சிலருக்கு அடையும். சரிங்களா? ராகு பகவான் வேறு 2ல் இருக்கார். பொதுவாக ராகு மட்டும் 2ல் இருக்கக்கூடாது. ராகு 2ல் இருந்தால் ஒரு சில கும்பராசிக்காரவங்களுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு வெளியே எங்கேயாவது இருக்கோம்ல, அவங்களுக்கு பூரா நல்லா வருமானம் வரும். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கும், கணவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிது, ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கிது, அங்கே போய் வேலை பார்க்குறாங்க, மாதம் வீட்டுக்கு வர்றாங்க அல்லது டைம் கிடைக்கிற போது வீட்டுக்கு வர்றாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வருமானம் குறையாது, வருமானம் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு சிலர் வீட்டிலே இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த வருமான தட்டுப்பாடு இருக்கும். சரிங்களா? வேறு தொந்தரவு வராது. அதே மாதிரி ராகு 2ல் இருந்தால் சொல்ல காப்பாற்ற முடியாது. அதனால் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? சரி. 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். அப்போ எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி பெரியோர்களுடைய அருள் ஆசையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கார். பொதுவாக அஷ்டமத்தில் கேது இருக்கக்கூடாது. அஷ்டமத்தில் கேது இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலியோ கண்ணு வலியோ வரும். அதனால் ஏதாவது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். உங்களுடைய ராசி மேலே தான் சனி பகவான் இருக்கார். உங்கள் ராசி அதிபதியுமே சனி பகவான் தான். உங்களுக்கு 7.5 சனி இப்போ ஓடிக்கிட்டு. 7.5 சனியில் ஜென்மச்சனின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜென்மச்சனி தான் ஓடிட்டுருக்கு. 2.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 வருஷம் 7.5 சனி அப்படியே இருக்குது. அப்போ ஜென்மச்சனி காலத்தில் தான் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் அதிகமாக வரும். வேலையில் பாதிப்பு வர்றது, தொழிலில் பாதிப்பு வர்றது, குடும்பத்தில் பாதிப்பு வர்றது, எடுக்கிற காரியங்களில் தோல்வி ஆகிற மாதிரி வர்றது, அதே மாதிரி ஏதாவது வம்பு வழக்குகள் நம்மளை தேடி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை பூராமே அந்த ஜென்மச்சனி காலத்தில் தான் வரும். அதனால் எதை செஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து செஞ்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த தொழில்களில் யாரும் கும்பராசிக்காரவங்க செய்யாதீங்க. அப்படி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களை ஏதாவது செஞ்சால் அந்த தொழில்களில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் ஏற்படணும்னு இருக்கும். அதனால் விரயங்கள் ஏற்படும் வாகன வகையில். அதனால் வாகனம் சார்ந்த தொழிலில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளெல்லாம் கூட ஏற்படுத்தி விட்டுரும். 7.5 சனி நடக்குது, அதனால் நீங்கள் வீடு கட்டலாம், சொத்து வாங்கலாம், கடன் வாங்கி வாங்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதாவது கையில் காசு இருந்தால் செய்யுங்க, சொத்து வாங்குங்க, வீடு கட்டுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் கையில் காசு இல்லாமல் கடன் வாங்கி மட்டும் செய்யாதீங்க. கடன் வாங்கி செஞ்சீங்கன்னா அந்த கடனை உங்களால் கட்ட முடியாது. அப்புறம் அந்த கடனுக்காகவே மறுபடியும் சொத்துக்களை விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் 7.5 சனி நடக்கிறனால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். 12வது இடத்துல தான் செவ்வாய் இருக்கார். இன்னொரு 1 மாதத்துக்கு 12வது இடத்துல தான் இருப்பார். அது உச்சமாக தான் இருக்கார். 12வது இடத்துல செவ்வாய் இருந்தால் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் விற்கும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்கிறதுனால விரயங்கள் ஏற்படும்.
ஒரு சிலருக்கு சொத்து அடமானம் வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு மருத்துவ செலவுகளையும் கொடுக்கணுங்கிற விதி இருக்கும். அப்போ மருத்துவ செலவுகளையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு. அது வந்து உங்களுக்கு தான் கிடையாது, உங்கள் குடும்பத்தில் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். அந்த மாதிரி பலன்கள் வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் வருங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா உடனே மருத்துவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? சரி. அடுத்து புதன் வந்து உங்களுடைய ராசி மேலே தான் வர்றார். புதன் உங்களுடைய ராசி மேலே வரனால பயண அலைச்சல்கள் நிறையா இருக்கும். நம்மளுடைய வேலை தொழில்களை வந்து சரியாக கவனிக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் வந்து ஊர் விட்டு ஊர் போகிறது, அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி போகிறது, அந்த மாதிரி அலைச்சல் திருச்சலை வந்து கொடுக்கும். ஆனால் உறவு வந்து பகையான உறவை வந்து சரி பண்ணணும்னு தோணும். அப்போ பகையாளிகிட்ட போய் நம்ம உறவு கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பகையை மறக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு படிக்கணும்னு தோணும், தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி பற்றி தோணும், இல்லைன்னா தங்களுடைய கல்வி பற்றி சிந்தனை வரும். அதனால் படிக்கணும்னு நினச்சா மறுபடியும் தாராளமாக படிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? சரி. அதே மாதிரி 10ஆம் அதிபதி 12ல் இருக்குது. 10ஆம் அதிபதி 12ல் இருக்கக்கூடாது. ஏன்னா 10ஆம் அதிபதி 12ல் இருந்தால் சிலருக்கு வேலை பார்க்க முடியாது. எங்கே வேலை பார்க்குறோமோ வேலை போயிடும். அதனால் வேலை பார்க்குறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா நம்ம வேலை இழக்க வேண்டியது வந்துடும். வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதனால் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரி. அதே மாதிரி சுக்கிர பகவான் வந்து 12வது ராசிக்கு தான் இப்போ வரப்போகிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி வருவார். 12ல் சுக்கிரன் இருந்தால் சிலருக்கு வீடு கட்டணுங்கிற யோகம் இருக்கும், சிலருக்கு வாகனம் வாங்கணுங்கிற யோகம் இருக்கும், சிலருக்கு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் வாங்கணுங்கிற யோகம் இருக்கும். தாராளமாக வந்து வாங்கலாம். சரிங்களா? மாசி மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசி மேலேயே வருவார். அப்போ வந்து உங்களுக்கு நற்பலன்களை வந்து கொடுப்பார், நல்ல சிந்தனைகளை வந்து கொடுப்பார், நல்ல யோகங்களையும் கொடுப்பார். எடுக்கிற காரியங்களை வந்து நல்ல வெற்றியாக்குற மாதிரியான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தருவார். அதனால் உங்களுக்கு 25ஆம் தேதிக்கு மேலே மாசி சுக்கிரனால் மிகுந்த யோகங்கள் வந்து ஏற்படணுன்றிருக்கு, ஏற்படும். அதனால் கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. கிரகங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்கலை. 7.5 சனி இருந்தால் கூட பிற கிரக நிலைகள் நல்லா இருக்குது. அதனால் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அதனால் மாசியில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கும்பராசி நண்பர்களே.